மினூஸ் ஆஹா கதைகள். ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம எப்பயுமே நம்ம சேனலில் ஒரு கதை கேட்போம் இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு டபுள் டமாக்கா 2 கதை கேட்க போகிறோம். ரெண்டுமே விவேகானந்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள். ரெண்டுமே நமக்கு 2 படிப்பினையை தருது. ரெண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற ரொம்ப முக்கியமானது. என்னென்னு பார்க்கலாமா? பயத்தை எப்படி வெல்லணும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்படி மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், ஒரு சின்ன உதவி கூட அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ முன்னேற்றத்தை தரும், கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லும். இந்த 2 இன்ஸ்பைரிங்கான கதையும் கேட்க தயாராகிட்டிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை பயத்தை வென்ற சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கம் யார்? நம்ம சுவாமி விவேகானந்தர் தான். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் தான் முதல் கதை. பயம் வந்தால் ஓடணுமா, இல்லை அதை நின்று நேராக எதிர்கொள்ள வேண்டுமா? குட்டீஸ், நீங்கள் சொல்லுங்கள். பயந்து ஓடிடுவீங்களா? இல்லையா, அதை எதிர்த்து நின்று ஜெயிப்பீங்கள்ல. அதுதான் சுவாமி விவேகானந்தரும் அவர் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாரு. அந்த சம்பவம் மூலமாக நம்மளும் அதை தான் கற்றுக்க போகிறோம். ஒரு நாள் சிறுவன் விவேகானந்தர் காசியில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தார். நம்மளாம் கோயிலுக்கு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போவோம்? அர்ச்சனை பண்ணுறதுக்கு பழம் தேங்காய்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல. அது மாதிரி விவேகானந்தரும் பூஜைக்கு பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது வழியில் நிறைய குரங்குங்கள்லாம் இருக்குது. குரங்கெல்லாம் நம்ம கையில் உணவுப் பொருள் இருந்தால் என்ன பண்ணோம்? நம்மளை சுற்றி வந்து அதை பறிக்க பார்க்கும் இல்லையா? அதுதான் அன்றைக்கி விவேகானந்தர் வாழ்க்கையிலே நடந்தது. அவர் கையில் இருக்க பொருட்களை எல்லாம் பறித்து சாப்பிட்றதுக்காக குரங்குகள் அவளை சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. அவரை துரத்தி ஓட ஆரம்பிச்சது. அதை பார்த்து விவேகானந்தர் சின்ன பையன் தானே, பயந்து போயிட்டார். பயந்து அவரும் ஓட ஆரம்பிக்கிறார். அவர் ஓட ஓட குரங்குகளும் அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அங்கே பக்கத்தில் ஒரு வயதான சன்னியாசி இருந்தார். இவர் ஓடுறதை பார்த்துட்டு ஒரு கத்தி கூப்பாடு போட்டு, நில்லு நில்லு, ஓடாத, அவங்களை எதிர்த்து நில் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தை தான் விவேகானந்தருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. உடனே அவர் நின்று அப்படி திரும்பி பார்க்குறாரு. அந்த குரங்கெல்லாம் என்ன அதிசயம் தெரியுமா? அந்த குரங்கெல்லாம் அப்படி மெதுவாக பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பயந்து ஓடினா பின்னாடி துரத்திட்டு வர்றாங்க. நம்ம எதிர்த்து நின்னோன்னா அவங்க பயந்து ஓடிடுறாங்க. ஸோ நம்ம பயந்து ஓடணுமா, எதிர்த்து நிற்கணுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கணும் இல்லையா? அந்த நாளில் விவேகானந்தருக்கு அந்த மிகப்பெரிய பாடம் கிடைச்சது. பயத்துலேருந்து ஓடுனா அது நம்ம துரத்தும், தைரியமாக எதிர்கொண்டால் அது ஓடிவிடும். ஸோ இந்த கதை தரும் நெறி என்ன? பயத்தை எதிர்கொள், வெற்றி உன்னை தேடி வரும். நல்லா இருக்குல்ல இந்த கதை? சரி, அடுத்த கதைக்கு போகலாமா? அடுத்த கதையோட பேர் சிறிய உதவி பெரிய பாடம். நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? சின்ன சின்ன உதவி தான், பணம் கொடுத்து உதவணும்னு இல்லை. நம்மளுடைய சின்ன சின்ன நல்ல அன்பான வார்த்தைகள் கூட மிகப்பெரிய உதவி தான். அப்படி தான் இந்த கதையில் ஒரு சம்பவம் விவேகானந்தர் வாழ்க்கையில் நடக்குது. பார்க்கலாமா? ஒரு சிறிய நல்ல செயல் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். சுவாமி விவேகானந்தர் செய்த ஒரு சிறிய உதவி அனைவருக்கும் பெரிய பாடமாக மாறியது. அந்த சம்பவத்தை பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் விவேகானந்தர் ரயிலில் பயணம் செஞ்சிட்டு இருந்தார். அப்போது ஒரு ஏழை சிறுவன் வந்து சாப்பாடு வாங்குங்கன்னு விற்றுட்டு இருந்தான். நம்ம ட்ரெயினில் பார்த்துருக்கோம் இல்லையா, நிறைய உணவுப் பொருள் எல்லாம் விற்றுட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் அவனை அவாய்ட் பண்ணுறாங்க. திரும்பி பார்க்க கூட இல்லை, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் அவனை விரட்டி விடுறாங்க, என்ன ஒரே தொந்தரவாக போச்சு அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையுமே விவேகானந்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த சிறுவனை அருகில் கூப்பிடுறாரு. ஐயா, சாப்பாடு வாங்குறீங்களா அப்படின்னு அவன் ஆர்வமாக வந்து கேட்குறான். விவேகானந்தர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு உணவை வாங்கிக்கிட்டு, சரி நீ படிக்கிறியா அப்படின்னு. சிறுவன் தலை குனிஞ்சிட்டே சொல்கிறான், இல்லை ஐயா, வீட்டுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு. அதை கேட்டுட்டு விவேகானந்தர் அப்படியே அமைதியாக இருக்கார். அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறாரு, வேலை செய்ய, ஆனால் கல்வியையும் விடாத, கல்வி தான் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைகள் பசுமரத்தில் பதிஞ்ச ஆணி போல் அந்த பையனோட மனசில் பதிஞ்சிருச்சு. அப்புறம் கேட்கவா வேணும், அவன் பின்னால் நாட்கட்டில் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறி வந்தான். ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன நெறி தெரியுது? ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் எதிர்காலத்தை மாற்ற முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான வேர்ட்ஸை, அன்பான வேர்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் ஊக்கமான கதைகள் நிறைய கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வர எல்லா கதைகளையும் கேளுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.